ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஃப்ரைடே. அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்ட்னா, நம்ம பல படிகளை தாண்டி ஏதோ ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம இருப்போம். வேலை சார்ந்து, குடும்பம் சார்ந்து. ஆனால் ஒவ்வொரு கட்டமுமே நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் போகின்ற பல ஸ்டெப்ஸில் பல பேர் நமக்கு கை கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். அப்படி நான் சொல்கிற மாதிரி இல்லாதவங்க யாருமே பெரும்பாலும் இருக்க முடியாது. 99% யாருமே அவங்க மட்டும் தனித்து அப்படியே மேலே வந்திருக்க முடியாது. அது நம்ம வாழ்வியலோட அமைப்பே அப்படி தான். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம ஒருவருக்கு ஒருவர் அந்த மியூச்சுவல் சப்போர்ட், மியூச்சுவல் ஹெல்பிங் பிட்வீன் ஈச் அதர், இந்த கான்செப்ட் தான் நம்ம வாழ்க்கையை ஃப்ளரிஷ் பண்ணிகிட்ருக்கு, செழிப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி பாருங்களேன். இப்போ என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இது சம்மந்தமான ஒரு விஷயத்த, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில். அதில் ஒரே ஒரு உதாரணம் தான் அது. ஆக்சுவலாக நான் 2002 நான் குவைத்தில் என்னுடைய முதல் ஜாப், ஓகேங்களா, ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி, சுல்தான் ஆசாத் ஜென்ரல் ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங். இப்போ அந்த கம்பெனி இல்லை, டிசால்வ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி மூலமாக குவைத் ஆயில் கம்பெனியோட கான்ட்ராக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது. நான் மட்டும் இல்லை, நிறைய தமிழ் சகோதரர்கள் அப்போ நாங்கள் வேலை செஞ்சோம். கேம்பில் ஒன்றா தங்கியிருப்போம், ஒன்றா பேசி சிரித்து, என்ன சொல்கிறது, ஆஃபீஸில் சேம் டிபார்ட்மெண்ட்டில், பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் சகோதரர்கள் எல்லாமே. தஞ்சாவூர் மாவட்டம், பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்லேருந்து நிறைய சகோதரர்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட 2002 2003 கடைசி வரைக்கும் ஒரு 2 வருஷம் அந்த வேலையில் நான் இருந்தேன். அது முதல் வேலைங்கிறதுனால என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஃபேக்ஸ் அனுப்புறது தான். ஆக்சுவலாக ஃபேக்ஸ் 1 by 1 நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அனுப்பி உங்களுக்கு அதோட ரிசிப்ட் வரும், ஃபேக்ஸ் ரிசிப்ட். இந்த கான்ட்ராக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டருக்காக நிறைய மேனுவலாக அவங்க ஃபேக்ஸ் அனுப்புவாங்க கம்பெனிஸ்க்கு. இந்த மாதிரி எங்கள்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப் இருக்குது, நீங்கள் ப்ரீ குவாலிஃபை ஆகலாம், அதாவது உங்களுடைய திறமைகளை, உங்களோட கம்பெனியுடைய ஒரு ஸ்ட்ரெங்த்தை எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி எங்கள்கிட்டருந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா, கோட் பண்ண சொல்லுவாங்க கம்பெனிஸ். அதை நான் ஃபேக்ஸில் அனுப்புறது தான் என்னோடய வேலை. அனுப்பிகிட்டே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால எனக்கு நிறைய சின்ன சின்ன டைப்பிங் ஒர்க்லாம் அங்கே உள்ள மேனேஜர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நான் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆரம்பத்துலேயே நல்லா இருந்ததுனால நிறைய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங் நியூ திங்ஸ் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு குவைத்தி நேஷ்னல், அதில் நிறைய எல்லாருமே சகோதரத்துவமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. அப்போது அதில் ஒரு குவைத்தி நேஷ்னல், அவர் பேர் இன்னும் எனக்கு மனசில் பசுமரத்தானை போல் பதிந்து விட்டது, டாக்டர் அப்துல் ரஹ்மான் அல் ஹாஜ்ரி. அவர் ஹீ இஸ் அ PhD, ரைட். அப்போ அந்த படிச்சுட்டு ஒரு சீனியர் கான்ட்ராக்ட்ஸ் இன்ஜினியராக இருக்கார். அவர் என்னுடைய ஜாப் டைப்பிங்க்கெலாம் எனக்கு ஜாப் அசைன் பண்ணுறப்போ பல இன்ஜினியர்ஸ் அசைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா, அல்லது பல மேனேஜர்ஸ் அசைன் பண்ணுவாங்க. அதில் ஒன்று இவர் கொடுக்குற கையெழுத்து ரொம்ப அலாதியாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக, ஒரு அழகான ஒரு அந்த ரைட்டிங் ஸ்ட்ரோக் இருக்கும். எழுதுகிற அந்த சேர்த்து எழுதுவாங்க இல்லைங்களா, அது சூப்பராக எழுதுவார். ஹீ இஸ் வெஸ்டர்ன் எஜுகேட்டட் ஆக்சுவலாக, ஓகேங்களா. சூப்பராக பேசுவார், ஆங்கில புலமை, நல்ல மனிதத்தன்மை, சகோதரத்துவம், தான் பெருசு, அடுத்தவங்க சின்னது, நான் இந்த நாட்டுக்காரர், இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதே பாகுபாடே இருக்காது. நல்ல அற்புதமான ஜெம் ஆக்சுவலாக. அவர் இப்போது நான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒன்றும் முடியல, அவரை கான்டாக்ட் பண்ணலை. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் எனக்கு வேலையை நிறைய அசைன் பண்ணுவார். நடுவில் அவர் தனியாகவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த பிஸ்னஸுக்காக நீ காலையில் 7 to 2:30 3 மணிக்கு இங்கே வேலை செய்கிற, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் என் கம்பெனிக்காக எனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு நான் எவ்வளோ சொன்னார், அரௌண்டு 100 to 120 KD குவைத்தியன் தீனார் எக்ஸ்ட்ராவாக தர்றேன், நீங்கள் சம்பாதிக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறேன்னு சொன்னால், அப்போ அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ 8 மணி நேரம் வேலை செய்கிறது எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்போலாம் ஒரு என்ன சொல்கிறது, ஈவன் இப்போவுமே கூட ஓரளவு நம்ம சம்பாதிச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா எதுக்கு, ஆனால் எக்ஸ்ட்ரா நல்லது. நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மேபி நான் எடுக்க முனையக்கூடும். ஆனால் அப்போ அதை நான் விட்டுட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாப்புங்கிறதுனால அது ஒரு பெருசாக இது காமிக்கலை நான் ஆக்சுவலாக. ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணார் எனக்கு, அது எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லை, நான் அப்போ MSc மாஸ்டர்ஸுங்கிறதுனால, அதுவும் இந்த என்விரான்மெண்டல் பயாலஜி, இதனால் அங்கே உள்ள குவைத் இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், KISR, கிசர்னு சொல்லுவாங்க,
அந்த குவைத் இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்னுடைய சிவியை கொடுத்து அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அங்கேருந்து கால் பண்ணி அங்கே உள்ள தமிழ் சகோதரர், இப்போ இவரு ஹெல்ப் பண்ணுறாரு அங்கே கிசரில் ஒரு தமிழ் சகோதரர், கன்னியாகுமரி சகோதரர் மிஸ்டர் பொன்பாண்டி, அவர் வந்து அந்த சிவியை பார்த்தோன்னா தமிழ்னு தெரிஞ்சு அவர் அங்கே சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? எதுக்காக சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பாருங்கள் எப்படி அழகாக மூவ் ஆகுதுன்னு, இறைவனுடைய அமைப்பு இதெல்லாம். அப்புறம் வந்து அப்புறம் அந்த சிவியை எடுத்து அங்கே ஒரு ஜாபுக்காக செலக்ட் ஆகி அந்த பாஸ் வந்து அபுதாபிக்கு போகிறாரு, குவைத்திலேருந்து ஜாப் மாறுறாரு. அப்போது அவர் கூடவே நான் அபுதாபிக்கு 2005 வந்து அவருக்கு வேலை செய்கிறதுக்காக இறங்குறேன். இப்படி தான் அபுதாபி டைரக்ஷனே வந்துச்சு. இல்லாட்டி குவைத் இந்த 2 வருஷத்துக்கு பிறகு அபுதாபி டைரக்ஷன் மாறினது இப்படி தான், பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அபுதாபியில் நிறைய ஏகப்பட்ட மாறுதல்கள், ஏகப்பட்ட லேர்னிங்ஸ், ஏகப்பட்ட புதிய அனுபவங்கள், புதிய கற்றுக்கொள்ளுதல்கள், ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். நம்ம தனியாக இண்டிபெண்ட்டாக அப்படியே பறந்து சூப்பர்மேன் மாதிரிலாம் வர முடியாது. நடுவில் நிறைய ரொம்ப நல்ல மனங்கள், ரொம்ப சூப்பரான ஜென்யூனான ஒரு அழகான ஹார்ட்டுடைய மக்கள், ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி உள்ள மக்கள், சப்போர்ட் பண்ணுற உதவும் மனம் உடைய ஏகப்பட்ட மக்கள் வந்து நம்ம கை தூக்கி விட்டுருப்பாங்க. இது வந்து இன்எவிட்டபிள், இன்டிஸ்பென்சபிள். இதாவது இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. இது முக்கியமானதும் கூட நம்ம வாழ்க்கையில். நம்மளும் அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு பல பேருடைய வாழ்க்கையில் நம்மளும் கிராஸ் பண்ணுவோம், நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அஹெட்.